ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு தர்பீஸ் வெளியே போயிட்டாரு. இது அஃபிஷியல் தான். பிகாஸ் ஆஃப் இந்த சண்டே எபிசோடும் நேற்றே முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த விஷயம் லீக் ஆகிடுச்சு. தர்பீஸ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் வந்துட்டு நிறைய ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. சுபிக்ஷாவை விட, கனியை விட, ரம்யாவை விட அவருக்கு ஓட்டுகள் அதிகம்தான். இருந்தாலும் வீட்டை விட்டு, அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியே போனதுக்கு காரணம் என்னென்னா, இவர் உள்ளே இருக்கிறதுனால இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த மிரட்டலின் காரணமாக அவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு, தரக்குறைவாக பேசுகிறாரு, தராதரம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு பொதுமக்களை வந்துட்டு சென்றடைஞ்ச காரணத்தினால இந்த பிக் பாஸ்க்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் ஏற்பட்டுச்சு. இந்த காரணத்தினால தான் இவரை விஜய் நிர்வாகமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க, எவிக்ஷன் அப்படின்ற பேரில். ஸோ இவர் வெளியே போகிறாரு. அதுக்காக இவர் வெளியே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% இப்படிப்பட்ட ஆட்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் சரி. அதுலேயும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஆஸ் பர் த ஓட் இவர் வெளியே போகலை. இவருக்கு மற்றவர்களோட ஓட்டு வங்கி அதிகம்தான். ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பார்வதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு தர்பீஸ் அவர்கள் வெளியே போகும்போது பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. என்னதான் வந்துட்டு பார்வதி பயங்கரமான ஆளாக இருந்தாலும், எவ்வளோதான் மோசமான ஒரு பெண்ணாக இருந்தாலுமே தர்பீஸ் வந்துட்டு அவருக்கு நிறைய இடத்துல கூடவே நின்றுருக்காரு. இவங்களும் நிறைய முறை வந்துட்டு தர்பீஸ்க்காக நின்றுருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் கமருதீனை பற்றி கூட தர்பீஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தர்பீஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுனால பார்வதிக்கு இருந்த ஒரே துணையும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ இதனால தான் தர்பீஸ் வெளியே போகிறப்ப பார்வதி பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்களாம். ரொம்ப கதறி அழுதுருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்துட்டு பார்வதி ஃபீல் பண்ணவே இல்லை. பட் ஆனால் தர்பீஸ்க்காக அந்தளவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட கேம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஆல்ரெடி இவர் இல்லைனாலுமே அவங்க கேமை வந்துட்டு சரியாக தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக கத்துவாங்க. ஸோ ப்ரொமோக்காக பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இப்போது பார்வதி வந்துட்டு தர்பீஸ் இருக்க இடத்துல வேறு யாராவது ஒருத்தரை தேடுவாங்க. அது யார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.